ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாம்ஜின் பிஎல் ஒன் ஷாட். ஆர்மிஸ், யூஸ் யோர் ஹெட்ஃபோன். நாம்ஜின் ஒன் ஷாட் நேம் என்னுள் நீ மட்டுமே. ஆர்மிஸ், வாங்க நம்ம இப்போ நாம்ஜின் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம தான் அவங்க அம்மா கால் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கடா இருக்க? உன்னை பார்க்க நான் அந்த பொண்ணை வர சொன்னேன், ஆனால் நீ இன்னுமே அங்கே போகலையா அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. அம்மா, என்னம்மா அப்படி பண்ணுறீங்க? நான் இன்னும் சின்ன பையன்தாம்மா. ஏன்னா சின்ன பையனா? உனக்கு இப்போ 29 வயசாகுது, நீ இன்னும்மா சின்ன பையன் சொல்லி சுற்றிட்டு அலையா அப்படின்னு திட்டுறாங்களா. அம்மா, என்னம்மா அப்படி பண்ணுறீங்க? எனக்கு சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குமா. அதை நீ மேரேஜ் பண்ணிவிட்டு கூட சாதிக்கலாம், பரவாயில்ல, நீ மேரேஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி மிரட்டிகிட்டு இருக்காங்க. சரிம்மா, நான் போய் பார்க்குறேன், விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டுருக்காங்களா. அந்த கஃபே பார்க்குறாங்க. ஐயோ, இங்கே தானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, அங்கே போயிட்டு அந்த பொண்ணு அங்கே உட்காந்துருக்கா. அந்த பொண்ணை பார்த்துட்டு நீங்கள் தானே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்களா. அந்த பொண்ணை நம்மளை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு பார்த்தோன்னே பிடிச்சிது நம்ம ஆரமை. பட் ஆரம்க்கா கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அவருக்கு என்ன பண்ணுறதுனும் தெரில. அப்போ தான் அங்கே 2 பேர் பசனுங்க போயிட்டுருக்கானுங்களா. அந்த பசனுங்களை பார்க்குறாங்க. பார்க்கவே அழகாக இருக்கா, ரொம்ப க்யூட்டாக பண்ணிகிட்ருக்கானுங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணக்கூடாது? நமக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சால் நம்ம சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லலாம். அது போய் அம்மா கிட்ட பிடிக்கலன்னு சொல்லிடுவாள் அப்படின்ற மாதிரி யோசிச்சு இப்போ என்ன பண்ணுறாரு, சுற்றி முற்றி பார்க்குறாங்க கஃபேல யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு பையன் தனியாக உட்காந்துட்ருக்கானா. இப்போ கரெக்டாக அவனுக்கு கால் வருது. இப்போ நம்ம ஆரம் என்ன பண்ணுறாரு, அவருக்கு கால் பண்ணுறாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரோட ஃபோன் எடுத்து, ஹலோ டார்லிங், நீயே வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அந்த பொண்ணு கன்ஃபியூஸ் ஆகுது. என்னது டார்லிங்கா, வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நீங்கள் எதுக்கு யாரை டார்லிங்னு சொல்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை, அதோ என் பாய் ஃப்ரெண்ட் தான், அவன் இங்கே தான் இருக்கான், அதனால தான் அப்படின்றாங்களா. அந்த பொண்ணு, யார் உங்கள் பாய் ஃப்ரெண்ட்? உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? அப்போ நீங்கள் ஒரு பையனை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குதா. ஆமாம், இதோ அவன் தான் என் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, வேகமாக போயிட்டு அந்த பையன் மேலே கையை போடுறாங்களா. அந்த பையன் பார்க்குறான், யார் இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம சொல்கிறாரு, இதோ இங்கே பாருங்க, இவன் தான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட், இவன் தான் அப்படின்றாங்களா. கரெக்டாக அவனுமே ஃபோன் வச்சுருக்கானா, அதனால் அந்த பொண்ணு கோவம் வந்துருக்கு. சரி, என்னவோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே பார்க்குது. அதுக்குள்ளே ஜின்னு, யாருடா நீ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறாங்களா. இது பாய் ஃப்ரெண்ட் வேறு சொல்கிறேன், நான் பேசிகிட்டு இருக்கிறேன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படிங்கும்போது கரெக்டாக அந்த பொண்ணு திரும்பி பார்க்குதா. என்னது கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டா அப்படின்ட்டு. அதுக்கு ஆரம் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லைங்க, ஸோ நான் தான் கேர்ள் ஃப்ரெண்ட், அவன் என் பாய் ஃப்ரெண்ட், அதை தான் அந்த மீனிங்கில் சொல்லிட்டான் அப்படின்றாங்களே. என்னவோ பண்ணுங்க, நான் அப்புறம் உங்கள் அம்மா கிட்டே எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேகமாக போகுது. ஆரம்புக்கு இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது. அந்த இடத்துல ஜூஸ் இருக்கா, அதை எடுத்து வேகமாக குடிச்சிடுறாரு. இதை அந்த பையன் பார்த்துட்டு திட்டான், உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தா என் மேலே கையை போடுவேன், நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே பேசிகிட்டு இருக்கேன்டா, நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்றாங்களா. ஆரம் எதுவுமே கண்டுக்கல, அவர் பாட்டு குடிச்சிட்டாங்க, அந்த கிளம்ப போகிறாரா. அந்த பையன் டக்குன்னு நம்ம ஆரம்போட கையை பிடிச்சி, என்னடா நினச்சிட்ருக்க, நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், நீ பாட்டு கிளம்பி போகிற அப்படின்றாங்களா. இப்போ என்ன, உனக்கும் ஜூஸுக்கு காசு வேணும் அவ்வளோதானா, அதை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் எடுத்து வைக்கிறாரா. அந்த பையனுக்கு செம்மையாக கோருது, கற்றுன்னு கத்துறான். எவ்வளோ திமிர் இருந்தா நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வேலையை பார்த்து வைப்பேன், நான் கிட்ட சொன்னேன் நான் என் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காரா. அதுக்கு ஆரம், ஐயோ தெரியாதனமோ ஒரு பையன்ட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் போலையே, ஏன்னா மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. நீ என்னம்மா, நான்லாம் ஒன்றும் மன்னிக்க முடியாது, நீ பண்ண தப்பு அப்படிடா, நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே என்னதான் சொல்லுவேன். இப்போ அது மட்டும் இல்லாமல் எனக்கு கேட்காமலே என் ஜூஸ் எடுத்து கொடுத்துட்டியா அப்படின்னு கடுன்னு பேசுகிறாங்களா. ஆரம்புக்கு என்னடா இவன் எப்படி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ கரெக்டாக அந்த பொண்ணு வருது. என்னன்னா அது ஃபோன் அங்கேயே மிஸ் பண்ணிடுச்சா, அதனால எடுக்க வருதா. 2 பேரும் சண்டை போட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஓ இந்த பையன் நான் வந்தனால அவன்கிட்ட கோச்சிக்கிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு, இல்லை அந்த பையனோட அம்மா என்னை பார்க்க தான் வர சொல்லியிருந்தாங்க, பட் நானே அந்த பையனை வேணான்னு சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்புதா. ஆரம்க்கு ஹாப்பியாக இருக்குது. பட் இப்போது அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே வருது. இதை நம்ம ஆரம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வேற ஏதோ பொண்ணு போல அப்படின்னு சொல்லிட்டு, நவருமாங்கிட்டு நானும் அவனை சண்டை போட்டுட்ருக்கோம், நீ வேற நடுவில் வருவ அப்படின்ற மாதிரி கத்துறாங்களா. அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது, ஏன்னா விழுந்துருச்சா. இதை பார்த்து அந்த பையனுக்கு ரொம்ப கோவம் வருது. எவ்வளோ தைரியம் தான் நீ இவளை தள்ளி விட்டுருப்ப, அவள் பாவம் இல்லையா அப்படின்ற மாதிரி மெதுவாக கேட்குறாங்களா. இதனால் அந்த பொண்ணுக்கு அப்செட் ஆயிடுது. என்னடா பண்ணிகிட்ருக்க, அவன் என்னை தள்ளி விடுறான், நீ என்னன்னா அவனை பொறுமையாக பேசிகிட்ருக்க, நீ என்னை எப்படிலாம் பேசியிருக்க, அவனை என் தள்ளி விட்டாண்டா அப்படின்ற மாதிரி கத்துதான் அந்த பொண்ணு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படி ஒரு பையன் முன்னாடி பண்ணிட்டானே, அது அந்த பையன் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் வர சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கோவம் வருதா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க,
என்னை மன்னிச்சிருமா அப்படின்றாங்களா. என்னால் உன்னை மன்னிக்க முடியாது அப்படின்ற மாதிரியே அந்த பையன் சொல்கிறான். சரி இனிமேல் நான் அவகிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோச்சிட்டு போகிறா. ஆரம் பார்க்குறாரு. ஐயையோ நம்ம பார்த்து விட்ட வேலை இந்த லெவலுக்கா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ உன் பேர் ஜின்னா, சரிப்பா ஜின்னு, எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அங்கேருந்து போகிறாரு. நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கையை பிடிக்கிறாங்களா. நீ என்னடா அவனை என் கையை பிடிச்சிட்டே இருக்க, எல்லாம் ஒன்னால வந்தது, ஒழுங்கா என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து பேசு அப்படின்றாங்களா. இப்போ இந்த டைமில் கரெக்டாக நம்ம ஆரமோட அம்மா கால் பண்ணுறாங்க. அதனால நம்ம ஆரம் வெளியே வந்துட்டார். எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்ட்டு. ஜின்னுக்கு ரொம்ப கோவம் வருது, இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஜின்னு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. பட் அவங்க எடுக்கவே மாட்டுறாங்களா. இதனால் அந்த ஜின்னுக்கு கோவம் வருது. இப்போ என்ன பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க. நம்ம எப்பொழுதும் மீட் பண்ணுவோம்ல, அந்த தியேட்டருக்கு வெளியே வந்து நில்லு, நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் சாரி கேட்குறாங்க, ரொம்ப சாரி கேட்குறாங்க. ஏன்னா சொல்ல நினைக்கிறாங்க அங்கே நடந்த எல்லாத்தையும். அதனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுது, சரி நம்மால் தானே, நம்ம ஆள் எனக்கு நம்மளை தப்பாக இது பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுமே நம்பி போகுதா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக ஜின்னு அந்த பொண்ணை பார்த்துடுறாங்க. இங்கே நம்ம ஆரமோட அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஆரம் இப்படி பண்ணுற, உன்னை போய் இந்த பொண்ணுக்கு அது பிடிக்காம இருக்குமா, அந்த பொண்ணு உன்னை பிடிக்கலன்னு சொல்லுது, இதில் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அம்மா அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கலன்னா அது அந்த பொண்ணோட பிரச்சனை, இதில் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஒழுங்கா நீ வீட்டுக்கு வா ஆரம் அப்படின்றாங்க. அம்மா எனக்கு மைண்ட் அப்செட்டாக இருக்குது, அந்த பொண்ணு என்னை ரிஜெக்ட் பண்ணிடுச்சுல, உங்களால தான்மா, என்னை எந்த பொண்ணுமே ரிஜெக்ட் பண்ணதே இல்லை. ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணு என்னை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன் போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்போ கரெக்டாக அந்த கஃபே சைடு தான் தியேட்டர் இருக்கும், அதை பார்க்குறாரு. சரி நம்ம இந்த படத்துக்காவது போய் நம்ம மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவிக்காக தான் போகிறாரு. இந்த இடத்துல முன்னாடி நம்ம ஜின்னும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஜின்னு ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்குறாரு, என்னை மன்னிச்சிடுமா, அந்த பையனாக தான் வந்து என்கிட்ட பேசினா, சம்மந்தமே இல்லாமல் என் மேலே வந்து கையை போட்டு நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாமா. ஆனால் நான் உனதமாக லவ் பண்ணுறேன் அப்படின்றாங்களா. எனக்கு தெரியும் ஜின், நான் நினச்சேன் ஒரு வேளை அந்த பையன் வீட்டில் ப்ராப்ளமாக இருக்கும் போல், அதனால் உன்னை கோத்து விட்டுருப்பான், சரி விடுவா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேருமே தியேட்டர் போகிறாங்களா. இங்கே பின்னாடி தான் நம்ம ஆரம்பமே தியேட்டரில் டிக்கெட்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டுருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணை ஒரு நிமிஷம் எனக்கு கால் வருது, வீட்டிலேருந்து தான் கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கால் அப்படியே அங்கேயே அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்களா. இப்போ இந்த பொண்ணோட அம்மா தான் பேசிகிட்டு இருக்காங்க. உன்னை பார்க்கறதுக்காக எல்லாம் வந்திருக்காங்க, வாமா அப்படின்னு கூப்பிடுறாங்களா. யாருமா அப்படின்னு கேட்குறாங்க. உன்னோட கசின் தான், அவனுக்கும் மேரேஜ் பண்ணுறதா சொல்லியிருந்தோம்ல, சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்றாங்க. பட் அந்த பொண்ணு ஐயையோ நம்ம ஜின்னுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரில அந்த பொண்ணுக்கு. என்னாச்சுமா அப்படின்னு ஜின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகுது. ஜின்னுக்கு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. தென் போதா இப்போ நம்ம ஆரம் என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக அங்கேருந்து வந்து அந்த பொண்ணு உட்காந்துருக்கும் இல்லையா, அந்த சீட்டில் தான் உட்காடுறாங்க. ஏன்னா எல்லா சீட்டுமே ஃபுல்லாக இருக்குது. ஆரம் பார்க்குறாரு அவரோட சீட்டை காணமேன்னு சொல்லிட்டு. பட் அந்த இடத்துல ஒரு பையன் உட்காந்துருக்கான், அவன் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான், அவனை எழுப்ப விடவும் முடியல. அதனால் எங்கே ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்து இந்த இடத்துல வந்து உட்காடுறாரு. அப்போது நல்லா மூவி போயிட்டுருக்கா. பக்கத்தில் தான் அவருமே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதை சாப்பிடும்போது தீர்ந்துருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இன்னொரு கப் இருக்கும், இது நம்ம கப்பு தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டுக்குள்ளே அதை இந்த எடுத்து சாப்பிட்டுருக்காங்களா. அதில் பக்கத்தில் இருக்கவன் கையுமே உள்ளதாக இருக்கா. என்னடா நம்மளோட பாக்ஸ்குள்ளே இன்னொருத்தன் கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்குறாரு. அப்போ தான் பக்கத்தில் இருக்கிறது ஜின்னு. இதை பார்த்தோன்னே ஆரம்புக்கு ஷாக்கா, என்னது நீயா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜின்னு பார்த்துட்டு, நீயா, நீ எங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க, எனக்கு ஆசைப்பாரு, போய் உன் பக்கத்துலேயே வந்து உட்காருவான் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்களா. டேய் நீயா வந்து என் பக்கத்தில் உட்காந்துட்டேன், போயும்னு சொல்கிறியா, என் பக்கத்தில் உட்கார மாட்டாங்க, எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்காங்க தெரியுமா, நீ என்ன என் பக்கத்தில் உட்காந்துட்டு எப்படி பேசிகிட்டு இருக்க, ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பு அப்படின்றாங்க. நான் இங்கேருந்து கிளம்ப முடியாது, இது என்னோட சீட்டு, நான் ஏன் கிளம்பணும், யார் சொன்னா, இது என் கேர்ள் ஃப்ரெண்டோட சீட்டு, அவளோட டிக்கெட் பாரு என்கிட்ட தான் இருக்குது அப்படின்றாங்களா. இப்போது கரெக்டாக ஜின்னுக்குமே கால் வருது. என்ன நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் மொபைல்லேருந்து கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போயிட்டாலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாங்களா. இந்த சைடு தான் பேசுகிறாரு. நம்ம ஜின்னுக்குமே கேட்குது, என்னை மன்னிச்சிடு, நான் உன் மேலே நிறையவே லவ் வச்சுருக்கேன், என் ஃபேமிலினால தான் நான் முடிவு எடுத்திருக்கேன், நான் என்னோட கசினை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் ஜின் அப்படின்ற மாதிரி சொல்லுதா. இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம ஆரமோட காதலையுமே விழுந்திருக்கோம். நம்ம ஆரம் என்னடா அந்த பொண்ணு இப்படி பண்ணுது பாவம் அப்படின்ற மாதிரி மூவியில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் போகல, ஃபுல்லாக நம்ம ஜின் மேலே தான் இருக்குது. ஜின்னுக்கா ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நீ போய் சொல்லாத, நீ கிட்ட ப்ராங்க் பண்ணுறதானா அப்படின்னு ஜின்னு கேட்குறாங்களா. இல்லை நான் ப்ராங்க்லாம் பண்ணல, உனக்கும் மேரேஜ் ஆக போகுது, நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. ப்ளீஸ் எனக்காக வெயிட் பண்ணு, நான் உன்னை தேடி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஜின்னு. இல்லை நீ என்னை தேடி வராத, நீ என்னை தேடி வந்தனா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ப்ளீஸ் என்னை விட்டுரு,
நான் என் அத்தை பையனை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றாங்களா. சின்னக்கு இந்த இடத்துல என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே மனசு உடஞ்சி அப்படியே உட்காந்து தியேட்டரில் ஒரு கப்பல் 2 பேரும் சேருவாங்கல்ல, அந்த சீன் வந்துட்டுருக்கா. இதை பார்த்துட்டு ரொம்ப அழுவுறாரு ஜின்னு. எல்லாம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? நான் ஆசைப்பட்டு லவ் பண்ண ஒரே பொண்ணு அவள் தான், கடைசியில் அவள் என்னை விட்டுட்டாள அப்படின்ற மாதிரி அப்படியே பேசிக்கிட்டே அழுகுறாரா. இதை நம்ம ஆரம்பமே நோட் பண்ணுறாரு. என்ன இவன் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான், இப்படி இல்லாமல் கூட லவ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு, அதாவது அந்த பையன் வேணும்னு சொல்லிடுச்சு. இவன் விட வேண்டியதானே, எதுக்கு அவ்வளவே நினச்சிட்டு இருக்கான்? இதான் லவ்வா என்ன அப்படின்ற மாதிரி யாரும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் இந்த தியேட்டரில் வர இந்த மூவிக்கும் இவனோட லைஃப்க்கும் கொஞ்சம் கூட செட் ஆகலையே அப்படின்ற மாதிரி யாரும் பார்த்துட்ருக்காரு. ஜின்னு அப்போ தான் பார்க்குறாங்க. நீ எதுக்கு என்னவே பார்த்துட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அது ஒன்றும் இல்லை, இந்த பாரு நான் ஒன்று சொல்லவா, இந்த மூவியில் வர மாதிரி எல்லாரோட லவ்வுமே ஒன்று சேரணும்னு இருக்கா என்ன அப்படின்னு ஆரம் கேட்குறாங்க. ஜின்னு பார்க்குறாரு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்களா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ எங்கே ஸ்டே பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாங்களா. ஏன்னா நான் எங்கே ஸ்டே பண்ணால் உனக்கு என்ன, அதெல்லாம் நீ ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு படம் கரெக்டாக முடியுது. நம்ம ஜின்னுமே அங்கேருந்து கிளம்புறாரா. பட் ஆரம்க்கு தனியாக விட மனசு இல்லை. ஏன்னா அவர் தான் ஸ்டார்டிங்கில் அப்படி பண்ணார், அதுக்கப்புறம் இப்படி ஒரு ப்ராப்ளமா, இதுக்கப்புறம் எங்கன்றது அவரை தனியாக விட முடியும். ஸோ நம்ம ஜின்னை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. ஜின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கேயாவது ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. பட் வேணாம் அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா கேமிங் சென்டர் தான், அங்கே போயாச்சும் நம்ம மனசை தேத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமிங் சென்டருக்கு போகிறாரு. அங்கே பக்கத்துலேயே நம்ம ஆரம்பமே உட்காந்துருக்காரு. நம்ம ஜின்னு அப்படியே பயங்கரமாக விளையாடிட்டுருக்காரா. இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம போகிறோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிற மாதிரியே இப்போ நம்ம ஆரம் கிட்ட பேசுகிறாரா. ஆமாம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்ற மாதிரி யாரும் சொல்கிறாங்களா. என்ன அவள் வயசில் வேறு வயசு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அப்போ தான் பார்க்குறாங்க. அவள் தான் என்னை விட்டு போயிட்டாள அப்படின்ற மாதிரி. ஆமாம் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி ஜின்னு கேட்குறாங்களா. நான் என்ன பண்ணுறேன்னா, இது பப்ளிக் பிளேஸ், நான் இங்கே வரக்கூடாதா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அங்கேருந்து ஒரு மாதிரி சோகமாக போகிறாரு. ஏன்னா எப்பொழுதுமே கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தான் இந்த இடத்துக்கு வருவார். இந்த டைம் இல்லையா, அதனால் ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருக்குது. சரி நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடியே போய் நின்றுட்டு ஃபோன் பண்ணுறாரு நிறையா டைம். அந்த பொண்ணா அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட, அதான் அந்த கசின் இருக்கான் இல்லையா, அவன் கூட சிரித்து பேசிட்டு அவ்வளோ சந்தோஷமாக அங்கேருந்து நடந்து வந்துட்டுருக்கு. இது நம்ம ஜின்னு பார்க்குறாரா, கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே நம்ம ஆரம் பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறாரு. ஜின்னுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, அதனால ஒரு மாதிரி இருக்கு. என்னை விடு அப்படின்றாங்களா. ஆரம் அப்படியே ஹக் பண்ண மாதிரியே அங்கேருந்து நம்ம ஆரம் கூட்டிகிட்டு போகிறாரு ஜின்னை. நீ ஃபீல் பண்ணாத, நீ அவளுக்கு உனக்கு பிடிக்கும் இல்லையா. ஆமாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்களா. சரி உனக்கு பிடிச்ச ஒருத்தர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கன்னா நீ என்ன பண்ணுவ, அவங்க ஹாப்பியாக இருந்தால் எனக்குமே ஹாப்பி தான் அப்படின்றாங்களா. சரி அவள் தான் ஹாப்பியாக இருக்காள, அப்போ இருக்கட்டுமே, நீ உன் லைஃப்பை பாரு அப்படின்றாங்களா. இல்லை முடியாது, அவள் என்னை விட்டு போயிட்டா, அது எனக்கு அழுக்கையாக வருது அப்படின்றாங்களா. ஒன்றும் இல்லை, சரி நீ என் கூட வா அப்படின்னு கூப்பிட்றாரு. இல்லை இல்லை நான் உன் கூட வரவே மாட்டேன், எந்த விஷயமா இருந்தாலும் இதில் கரெக்டாக இருடா அப்படின்ற மாதிரி யாரும் சொல்கிறாங்களா. என்ன சொல்கிற, ஆமாம் நீ என் வீட்டுக்கு என் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாரேன், உனக்கு இதை கொஞ்சம் இதுலேருந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். இல்லை அவள் திரும்பி வருவா அப்படின்றாங்களா. எந்த தைரியத்தில் எந்த அர்த்தத்தில் அவள் திரும்பி வருவான்னு நீ சொல்கிற. நான் அவள் உன்னை உண்மையாலுமே லவ் பண்ணியிருந்தானா அவள் உன்கிட்ட சொல்லியிருக்கணும், ஏன் சொல்லலை. அப்புறம் இல்லை இந்த மாதிரி காலம் நடந்துச்சுல்ல, நீ என்ன பண்ணுறேன்னு அந்த விஷயத்தில் கூட அப்படி பண்ணியிருக்கலாம்ல. கண்டிப்பாக சான்ஸே கிடையாது, நம்ம வேணா உனக்காக அவள் வீட்டுக்கு போயிட்டு பேசுவோமா அப்படின்றாங்களா. ஓகே பேசலாம் அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. பின்ன ஆரம்பி ஜின்னு அந்த பொண்ணோட வீட்டுக்கே வராங்க. வந்துட்டா அந்த பொண்ணுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது, என்னடா இவன் வந்துட்டானேன்னு சொல்லிட்டு. அப்போது அந்த பொண்ணோட அம்மாவை ஃபஸ்ட் டைம் நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. அவங்கள பார்த்துட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட என்னை பற்றி சொன்னது கிடையாதா அப்படின்றாங்களா. என்னப்பா நீங்கள் யாருப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜின்னுக்கு ஷாக்காக இருக்குது. என்ன யாருன்னு கேட்குறாங்களே, அவள் தான் சொல்லியிருந்தால நான் அம்மா கிட்டலாம் சொல்லிட்டேன், அப்பா கிட்டலாம் சொல்லிட்டேன்னு, இவங்க என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்களா. அப்போ தான் அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை ஜின் எனக்கு உன்னை பிடிக்காது, நீ தான் என்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுதா. இதை கேட்டோன்னே ஜின்னுக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. அந்த கசன் கோவம் வருது. நீ தான் நடாது, நீ தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறானா. இந்த இடத்துல ஆரம்புக்கு செம்மையாக கோவம் வருது. ஆரம்புக்கு அங்கே நடக்கிற எல்லாம் புரிஞ்சிருது. அதாவது 1-2 விஷயம் தான், இதை வச்சு நம்ம ஆரம் கெஸ் பண்ணிடுறாரு. இந்த பொண்ணு நம்ம ஜின்னை நல்லா வச்சு ஏமாத்திருக்குன்னு. ஸோ இப்போ அந்த கசின் அடிக்க வந்தாலையா, அவன் கையை பிடிச்சி அப்படியே திருவி விடுறாரு. என்ன நினச்சிட்ருக்க,
ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கா, அது எதுவுமே உங்களுக்கு தெரில. ஒரு பையன் அவன் என்ன உங்ககிட்ட வந்து ரூடாவா நடந்துக்கிட்டான்? இல்லை அவள் தான் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி நின்றுட்டுருக்கானா? அவன் ஜஸ்ட்டு பார்த்து பேச வந்தான். இந்த பொண்ணு அவன் ஃப்ரெண்டாக இருந்தா பேசியிருக்கலாம் இல்லையா? இல்லை யாருன்னு தெரியாதவனாக இருந்தா அப்பயே யாருன்னு தெரில வெளியே போகணுன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? இப்போது அவன் வீட்டு வரைக்கும் வர வச்சு இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கானா? அப்போ என்ன அர்த்தம்? அவளுமே அவளை லவ் பண்ணுறான்னு தான் அர்த்தம். அது உனக்கு தெரிலையா? அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை இல்லை நான் அவனை லவ் பண்ணவே இல்லை அப்படின்றாங்களா. இதனால் ஆரம்புக்கு ரொம்ப கோவம் வருது. பட் இந்த வார்த்தையை சொன்னால் அடுத்த நிமிஷமே ஜின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. ஜின்னு அழுகுறாரு. பட் இருந்தாலுமே அந்த பொண்ணு இல்லவே இல்லை நான் அவனை லவ் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுதா. இதனால் அந்த கசின் கோவம் வருது. அவள் தான் சொல்லிட்டாள லவ் பண்ணலன்னு, அவளை ஏன் அழ வைக்கிறீங்க? இங்கேருந்து கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்களா. அப்போ ஆரம் சொல்கிறாரு திரும்பி, இங்கே பாரேன் நீ ஒரு பர்சனை மிஸ் பண்ணிட்ட, இனிமேல் அவன் லைஃப்பில் கிடைக்கவே மாட்டான், கடைசியாக ஒரு நாள் நீ ஃபீல் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ விட்டு போனதுக்கு ரொம்பவே சந்தோஷம், ஏன்னா இனிமேல் நான் அவனை பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அங்கேருந்து கூப்பிட்டு வந்துடுறாரா ஜின்னை. ஜின்னுக்கு அங்கே ஒன்றுமே புரியல. அவர் பேசின ஒரே வார்த்தை மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, இனிமேல் நான் அவனை பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா. அப்போ நம்ம ஜின்னை ஆரம்பே பார்த்துட்டு வராங்க. நம்ம 2 பேரும் போனதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா முடிவு பண்ணுறாங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னா அந்த பொண்ணுமே ஓகே சொல்லிடுது. தென் இங்கே இவங்க 2 பேரும் நடந்துட்டு இருக்காங்களா. அப்போ ஆரம் சொல்கிறாரு, நீ என் வீட்டுக்கு வரியா அப்படின்னு கூப்பிடுறாங்களா. இல்லை இல்லை நான் வீட்டுக்கே போகிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்களா. எனக்கும் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஆரம் சொல்கிறாங்க. ஏன் உனக்கு ஏன் கஷ்டமாக இருக்குது? ஆமாம் நான் ஒரு பையனோட லைஃப்பில் வந்து இப்படி பண்ணிட்டேன்ல, அது ஏன் மேலேயும் தானே தப்பு. இல்லை இல்லை நீ மட்டும் வந்து அப்போ தடுக்காமல் இருந்திருந்தா இந்த பொண்ணு இன்னுமே என்னை ஏமாற்றிட்டு இருக்கான்றது எனக்கு தெரியாமல் இருந்திருக்கும் இல்லையா. அப்புறம் நீ அவங்க வீட்டுக்கு என்ன கூப்பிட்டு போன, இந்த இடத்துல மற்ற யாராக இருந்தாலும் வேணாண்டா விடுடா அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் நீ என்னை கூப்பிட்டு போன, அங்கே இருக்க உண்மையெல்லாம் எனக்கு தெரிய வச்ச. ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றாங்களா. ஆரம்புக்கு கொஞ்சம் ப்ரௌடாக இருக்குது. சரி இதுக்கு மேலே நீ இங்கேயா இருக்க போகிற, டைம் ஆகிடுச்சு வா என் வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்களா. இல்லை இல்லை நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றாங்க. ஆரம்புக்கு சிரிப்பு வருது. சரி நானே உன் வீட்டில் கொண்டு வந்து விடுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னோட வீட்டுக்கே கொண்டு போய் விடுறாங்க. ஜின்னா அப்போது ஆரம்பை பார்த்து நீ என் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஆரம்பு பார்த்து சிரிக்கிறாரு. நான் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன், செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்றாங்களா. ஜின்னுக்கு சந்தோஷமாயிடுது. ஸோ அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜின்னு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அதை நினச்சி தான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஆரம் வந்து கரெக்டாக 12 இருக்கும். அந்த ஹாரன் இருக்கு இல்லையா, அதை அமுத்திட்டே இருக்காங்களா. பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் எழுந்துடுறாங்க. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு. ஜின்னு வீட்டுக்கு முன்னாடி தானே இருக்குது, ஜின்னு என்னப்பா உன் வீட்டுக்கு முன்னாடி சவுண்டு கேட்குது அப்படின்ற மாதிரி கத்துறாங்களா. இதனால் ஜின்னுமே வந்து பார்க்குறாங்க, யாருடா அது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்களா. பார்த்தா அந்த இடத்துல ஆரம். ஜின்னு பார்க்குறாரு, என்னடா உனக்கு பிரச்சனை, நீ கீழே வா நான் அவன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்றாங்களா. இல்லை இல்லை நீ வா அப்படின்னு கூப்பிடுறாங்களா. சரின்னு சொல்லிட்டு ஆரம்பமே உள்ள வராங்க. அப்போ ஜின்னோட அம்மா வீட்டில் தான் இருக்காங்களா. ஆரம் பார்க்குறாரு, என்னம்மா அம்மா அப்பா இருக்காங்க, என்ன கூப்பிட்ருக்க, நீ என்ன என் கேர்ள் ஃப்ரெண்டா என்ன, நான் உன்னை தனியாக கூப்பிடுறதுக்கு, நீ ஃப்ரெண்ட் தானே வா அப்படின்றாங்களா. ஃப்ரெண்டாக இருந்தாலும் இந்த டைமில் அலோவ் பண்ணுவாங்களா என்ன அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா அப்படின்னு கூப்பிடுறாங்களா. அப்போ அங்கிள் ஆண்டி பார்த்துட்டு நம்ம ஆரம், நீங்கள் இன்னும் தூங்கலையா, எங்கப்பா நீ தூங்க விட்ட, அதை எழுப்பி விட்டியே அப்படின்றாங்களா. ஆரம் சிரிக்கிறாரு, சாரி ஆண்டி சாரி அங்கிள் அப்படின்றாங்களா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி என்ன ஜின்னுனான்னு தெரில, ஜின்னு வந்ததுலேருந்து சோகமாக இருக்கான், நீ வந்ததுக்கப்புறம் தான் ஃபேஸ் கொஞ்சம் மாறி இருக்குப்பா அப்படின்றாங்களா. ஆரவமே நோட் பண்ணுறாரு. சரிங்க ஆண்டி நான் அவனை பார்த்துக்கிறேன், அவனுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மூட் அப்செட் ஆகிடுச்சு ஒர்க் பிளேஸில் அதான் அப்படின்றாங்களா. நம்ம ஜின் ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க, நாளைக்கு ஒர்க் போகணும் அப்படின்னு. அதுக்காக தான் நம்ம ஆரம் வந்திருப்பார். ஆண்டி நான் பார்த்துக்கிறேன், அவனை 2 நாளுக்கு லீவ் போட வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி மட்டும் ஆரம் கேட்குறாங்களா. கண்டிப்பாப்பா, அவனோட ஒர்க்கை விட அவன் சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்றாங்க. தென் இப்போ ஆரம் என்ன பண்ணுறாரு, அங்கிள் நான் அவனை என் வீட்டுக்கு கூப்பிட்டு போவா, அவன் ஹாப்பியாக இருப்பான், அதுக்கப்புறம் இங்கே வந்து விடுறேன் அப்படின்றாங்க. சரிப்பா அவன் சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை அமுச்சு வைக்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு ஜின்னு, அம்மா நான் போகலாமா அப்படின்ற மாதிரி. பட் ஆரம் என்ன பண்ணுறாரு, அப்படியே இழுத்துட்டு வந்துடுறாரு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரமும் ஜின்னும் ஒன்றா போயிட்டுருக்காங்களா. சரி இப்போ நீ எதுக்கு என்னை வந்து கூப்பிட்டு போகிற அப்படின்றாங்களா. ஒன்றும் இல்லை, இந்த மூஞ்சி இருக்கே இந்த பாவப்பட்ட மூஞ்சி இந்நேரம் அழுதுட்ருக்கோன்னு எனக்கு தெரியும், அதனால தான் வந்தேன் அப்படின்றாங்களா. என்னது நான் அழுதுட்ருப்பேனா, நான் ஒன்றும் அழ கிடையாது, நான் ஒன்றும் அப்படின்றாங்களா. நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் சரியா, அதனால தான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். ஆனால் நான் அழுதுட்ருப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும்,
இந்த டைமில் யாராக இருந்தாலும் அப்படி தானே பண்ணுவாங்க, நீ அவளை உண்மையாக லவ் பண்ணிட்ட அதனால தான் அப்படின்றாங்க. நான் அவளை உண்மையாலுமே லவ் பண்ண அப்படின்றாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியும், இனிமேல் நீ அழக்கூடாது ஓகேவா அப்படின்றாங்க. நான் எப்படி அழாமல் இருப்பேன் அப்படின்றாங்களா, சரி விடு நீ அழாமல் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஆமாம், நீ என்ன இந்த டைமில் கூப்பிட்டு வந்திருக்க, உங்கள் அம்மா அப்பா எதுவும் சொல்ல மாட்டாங்களா? நான் ஒன்றும் இந்த ஊரே கிடையாது, நான் ஜஸ்ட் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன், இது என்னோடய அங்கிளோட வீடு, அவரே எனக்கு இந்த வீட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு, என்ன சொல்கிற? ஆமாம், என் அம்மா நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இங்கேயே கிடையாது, நான் வேறு ஊர், எங்கள் அப்பாவோட கம்பெனியை நான் பார்த்துக்கணும், அதனால் ஸ்டார்டிங்லேருந்து வரணும்னு சொல்லிட்டு தான் எங்கள் அப்பா எங்கள் அங்கிளோட வீட்டுக்கு என்ன அனுப்பிச்சி விட்ருக்காரு. அதனால் நானாக இங்கே ஜாப் தேடி நானாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓ அப்படியா, அப்போ நீ வீட்டுக்கு போயிட்டா நீ தான் கம்பெனியை பார்த்துக்கணுமா அப்படின்ற மாதிரி ஜின்னு கேட்குறாங்க. பாரியா, என் மேலே உனக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, என்னை பற்றிலாம் கேட்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்றாங்களா. அது ஒன்றும் இல்லை அப்படின்றாங்களா. சரி நான் சொல்கிறேன் என்னை பற்றி எல்லாமே அப்படின்றாங்களா. ஆக்சுவலி நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம வந்துட்டு அவங்க அப்பா கம்பெனியில் ஜாயின் பண்ண சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம என்னென்னா அவர் உடனே போய் ஜாயின் பண்ணக்கூடாது, ஸ்டார்டிங்லேருந்து வரணும், அதாவது எம்ப்ளாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மேலே அந்த மாதிரி வரணும்னு சொல்லி ஒரு ஆசை. அதனால தான் இங்கே பண்ணியிருப்பார், இங்கே இந்த ஊரில் அவருக்கு ஜாப் கிடச்சிருக்குன்னு சொல்லி அவங்க அங்கிள் வீட்டிலேருந்து ஸ்டே பண்ணி பார்த்துட்ருக்காரு. அதுக்காக தான் அவங்க அம்மாவுக்கு என்னென்னா நம்ம பையன் இப்படியே போயிட்டானா நம்ம கூட இருக்க மாட்டானேன்னு சொல்லிட்டு எப்படியோ அவனை கல்யாணம் பண்ணி இங்கே வர வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அம்மா இந்த வேலையை பார்த்துட்ருப்பாங்க. பட் நம்ம இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கு இந்த மாதிரி பண்ண தானே பிடிக்கும், ஸ்டார்டிங்லேருந்து வரணுன்னு, அதனால் இப்போதைக்கு வேணாமா அப்படின்ட்டு இருப்பாங்க. பட் அவங்க அம்மா கம்பல் பண்ணிகிட்டே இருப்பாங்களா, அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, அப்போது உனக்கு பிடிச்ச கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சா இங்கேருந்து போயிடுவியா அப்படின்றாங்களா. யார் சொன்னா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிக்கும்னு, எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உனக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி தானா? நான் அப்படிலாம் கிடையாது, எனக்குமே ஆசை இருக்கும், நான் ஒன்று சொல்லவா, எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும், பட் அவங்க அதை எப்படி கொண்டு போகிறாங்கன்றதுல இருக்குது, எனக்கு புரியல அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரா. அதான் இப்போது நீ அந்த பொண்ணை பிடிக்கும் இல்லையா, ஆனால் அந்த பொண்ணு பிடிச்சிருந்தா இந்நேரக்கும் நீ உன்னோட ட்ரீமை பார்த்து போயிருப்ப, அதாவது அந்த பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி நின்றுருப்ப. பட் உனக்கு ஏன் அந்த பொண்ணுக்கிட்ட அவ்வளோவா போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்போது அது உனக்கு வேறு எதுலேயும் இன்ட்ரெஸ்ட், ஸோ நீ அதை கண்டுபிடி அப்படின்றாங்களா. என்ன சொல்ல வர? ஆமாம், நீ அந்த பொண்ணை உண்மையாக தான் லவ் பண்ண, பட் அந்த பொண்ணு உன்னை உண்மையாக லவ் பண்ணலையா, அதே மாதிரி தான் எல்லாமே, நம்ம ஒன்று நேசிப்போம், பட் அதுதான் நமக்கு வரணும்னு இல்லை, ஆனால் நமக்கு இன்னொன்றுலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது ஒரு பாசிங் திங் தான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு ஒரு 2 சாய்ஸஸ் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு சாய்ஸ், அதான் ஒரு சாய்ஸுங்கிறது நமக்கு பிடிச்சது, இன்னொரு சாய்ஸுங்கிறது நமக்கு பிடிக்கும், அதை பட் நம்ம கண்டுபிடிக்காமல் இருப்போம். ஸோ அதை தான் சொல்ல வரேன், உனக்கு பிடிச்சதை நீ அது உன்னோடது ஓகேவா, உன்னை விட்டு போகாது அப்படின்ற மாதிரி யாரும் சொல்கிறாங்க. நம்ம ஜின்னு சிரிக்கிறாரா. அப்பாடி, ஒரு வழியாக சிரிச்சிட்டியா, சரி உனக்கு பசிக்குதா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்றாங்களா. நான் தியேட்டரில் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் இன்னும் சாப்பிடவே இல்லை அப்படின்றாங்களா. எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு வா கிச்சன் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. நிற்கிறாரே, இது இது அப்படின்றாங்களா. என்ன அப்படின்றாங்களா, என்னோட கிச்சன் இவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஆமாம், நான் எங்கே சமைக்கிறேன், நான் ஆர்டரில் பண்ணி சாப்பிடுவேன் அப்படின்றாங்களா. நீ சமைச்சதே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இல்லை எனக்கு சமைக்க தெரியாது அப்படின்றாங்களா. சரி இங்கே என்ன தான் இருக்குது அப்படின்றாங்களா. எக் இருக்குது, டொமேட்டோ இருக்குது, எல்லாமே இருக்கே, அப்புறம் யார் உனக்கு சமைச்சு கொடுப்பா, அதெல்லாம் ஆள் வச்சுருக்கோம் அப்படின்றாங்களா. சரி நான் இன்னைக்கு உனக்கு சமைச்சு தரவா, ஜின் உனக்கு சமைக்கலாம் தெரியுமா, நான் சூப்பராக சமைப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே கேட்குறாங்க. ஜின்னு பார்க்குறாரு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இல்லையா, அதனால தான் அப்படின்றாங்க. ஆனால் நீ இந்த மாதிரிலாம் நிற்கணும்னு அவசியம் கிடையாது, இந்தா இதை மட்டும் போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஃபேஸ் மாஸ்க் போட்டு வந்திருப்பார், அப்புறம் கையில் க்ளவுஸு, அப்புறம் அந்த ஃபேஸில் ஆயில் இதெல்லாம் படாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு பாக்ஸ் மாதிரிலாம் போட்டு வந்து ஃபன்னியாக நிற்கிறாரா. இதை பார்த்தா ஜின்னு சிரிச்சிட்ருப்பார். நீ இதெல்லாம் ஒன்றும் பண்ணணும் அவசியம் இல்லை, ஏன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. இல்லை இல்லை எனக்கு சேஃப்டி தான் முக்கியம், ஏன்னா நான் இந்த மாதிரிலாம் சமைச்சது கிடையாது, ஒரே ஒரு டைம் கிச்சன் பக்கம் நான் பட்ட அவஸ்தை போதும்ப்பா அப்படின்றாங்களா. நான் தான் இங்கே இருக்கேன்ல அப்படின்றாங்களா. சரி நான் அவனை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறாரு. ஒரே ஒரு ஏப்ரான் மட்டும் கட்டி விடுறாரு.
சரி எனக்கு அந்த மாவெல்லாம் நீ பசைஞ்சு கொடு ஓகேவா அப்படின்றாங்க. இப்படி தான் பண்ணணுமா இப்படி தான் பண்ணணுமா எவ்வளோ தண்ணி ஊற்றணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்களா. சின்ன கோவம் வந்துடுது. நான் சொல்ல சொல்ல பண்ணிடா அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே ஒரு அடி வைக்கிறாரு. ஏய் எதுக்கு இப்போ நீ என்னை அடிச்ச? என்னை இது வரைக்கும் யாருமே அடிச்சதில்லை தெரியுமா? அதுக்கு தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. இது ஆரம்புக்கு ஒரு மாதிரி டச்சிங்காக ஆகிடுது. ஏன்னா இந்த மாதிரி யாரையுமே அவர் மிரட்டினது கிடையாது. அவர் தான் எல்லாத்தையும் மிரட்டுவார். பட் ஃபஸ்ட் டைம் இப்படி வந்து ஜின்னு மிரட்டுறார் இல்லையா, அது ஆரம்புக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் பார்த்துட்டே இருக்காங்க. நீ இப்படியே பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கவேன், நம்ம நாளைக்கு தான் சாப்பிட போகிறோம் அப்படின்றாங்களா. இல்லை இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்றாங்க. தென் 2 பேருமே சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்களா. அப்போ ஜின்னு சரி நான் பார்த்துக்கிறேன் நீ போயிட்டு நமக்கு தேவையான தண்ணி இதெல்லாம் எடுத்து வைப்போம் அப்படின்றாங்க. ஆரம் அப்படியே அழகாக போகிறாரா. ஜின்னுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம ஜின்னு சொல்ல சொல்ல ஆரம் கேட்குறது அவருக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஆரம் எனக்கு தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு மிரட்டுற மாதிரி கூப்பிடுறாங்களா. ஆரம் வேகமாக ஓடி வந்து தண்ணி கொடுக்குறாங்களா. அது ஜின்னுக்கு சிரிப்பு வருது. என்ன தண்ணி அப்படின்னு கொடுக்குறாங்களா. என் கையில் தான் அது இருக்கு இல்லையா நான் எப்படி குடிப்பேன் ஒழுங்கா ஊட்டி விடு அப்படின்றாங்களா. ஆரம் ஊட்டி விட்றாரு. இதை பார்த்துட்டு ஜின்னுக்கு சிரிப்பு இன்னும் எடுக்க முடியல. ஸோ குடிச்சிட்டு சிரிச்சிடுறாரு. ஆரம் பார்க்குறாங்க. ஆமாம் நீ எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை அப்படின்றாங்களா. ஒன்றும் இல்லை சரி வா தூங்க போகலாம் அப்படின்றாங்க. இன்னும் சாப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. ஆமாம்ல அப்படின்றாங்க. தென் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. தென் இப்படியே தூங்குறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இதுக்கப்புறம் 2 பேரும் அப்போ தான் முழிச்சு பார்க்குறாங்க. அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. சரி நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜின்னு கேட்குறாங்க. நான் தான் இன்றைக்கி ஆஃபீஸ் போகணுமே. என்ன ஆஃபீஸ் போகணுமா அப்புறம் ஏன் என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்த? ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லையா எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்றாங்க. சரி நீ போயிட்டு வா அப்படின்றாங்க. தென் நம்ம ஜின்னு தான் ஏஞ்சி பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஆரவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கே நம்ம ஆரம் ஏஞ்சி போகிறாங்களா. அதுக்கப்புறம் ஜின்னுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. என்னடா நம்ம மட்டும் இங்கே எப்படி இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரி நம்ம ஆரமோட திங்ஸ் எல்லாம் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஆரம் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு. அவ்வளோ நீட்டாக இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என்னடா இவன் புக்ஸாக வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தலைலாம் சுற்றுது. சரி நம்ம ஆரம்புக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனோட இது தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்களா. அதில் அவர் ஒர்க் பண்ணுற கம்பெனியோட விசிட்டிங் கார்டு இருக்குது. அதை எடுக்கிறாங்க. சரி இங்கே தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னே அவருக்காக அவ்வளோ அழகாக லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை ஆரம் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா அங்கே தேடி போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஆரம் கூட நிறைய கேர்ள்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. ஆரம்க்கு ரொம்ப டேலண்ட் இல்லையா. ஸோ அவர்கிட்ட தான் எல்லாமே வந்து கொஸ்டின் கேட்பாங்க. எது எப்படி பண்ணும் சிஸ்டம் எப்படி பண்ணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆரம் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு. அதனால் அங்கே நிறைய பொண்ணுங்க இருக்காங்களா. இதை பார்க்குறாரு. என்னடா வெளியவே இவ்வளோ பிள்ளைங்க கூட சுற்றிட்டாளே நானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சாப்பிட்டு வந்திருப்பாங்க. அப்போ ஆரம் பார்க்குறாங்க. ஜின் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? ஆமாம் என்னவன் கூட இவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் என்னோட கொலீக்ஸ் அப்படின்றாங்களா. ஆனால் ஒரு பையன் கூட இல்லையே அப்படின்றாங்க. அவங்களாம் பின்னாடி வந்துட்டுருப்பாங்க. என்ன ரொம்ப பொண்ணுங்க கூட சுற்றுவோம் போல் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே இன்றைக்கி தான் அப்படின்றாங்க. ஓ இன்றைக்கி தான் பொண்ணுங்க சுற்றுறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரி நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களா. ஒன்றும் இல்லை அவனுக்காக நான் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்றாங்களா. என்ன பண்ணிகிட்ருக்க? ஆனால் இதெல்லாம் நீ பண்ணுங்கிற அவசியம் இல்லையே அப்படின்றாங்களா. ஏன்னா நான் இங்கே தனியாக இப்படி தான் சாப்பிடுவேன் அப்படின்றாங்களா. என்ன தனியாக சாப்பிடுவேன் உன் கூட அத்தனை பொண்ணுங்க இருக்குங்களே. இல்லை இல்லை நான் அதை சொல்ல வரல. நான் எப்பொழுதுமே இப்படி தான் இங்கே இதெல்லாம் சாப்பிடுவேன் அதான் அப்படின்றாங்களா. இப்போ என்ன நான் செஞ்சது உனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்களா. ஐயோ உன்னை செஞ்சது எனக்கு வேணாம்லாம் நான் சொல்லவே கிடையாது அப்படின்றாங்களா. நீ இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கத்துறாங்களா. ஒன்றும் இல்லையே நான் சாப்பிட்றேன். இல்லை நீ ஒன்றும் சாப்பிடவே வேணாம் அப்படின்றாங்களா. கரெக்டாக இந்த கொலீக்ஸ்லாம் வராங்களா. என்ன ஆரம் உனக்காக லன்ச் வந்திருக்கு ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அப்படின்றாங்களா. ஒன்றும் இல்லை எங்களுக்கு வேணால் அதை கொஞ்சம் ஷேரிங் கொடுக்குறியா. அப்போ ஆரம் சொல்கிறார். இல்லை முடியாது அப்படின்றாங்களா. வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இவனுக்கு வேணாமா இவன் அந்த பொண்ணுங்க கூட போய் சாப்பிட்றானா அப்படின்னு ஜின்னு கோச்சிக்கிறாங்களா. இதை பார்த்தா ஆரம்புக்கு சிரிப்பு வந்துடுது. பாரியா நம்ம ஆளுக்கு ஜலஸ்லாம் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் இப்போ ஏன் நான் இவனை என்னோட ஆளுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா ஆரம்புக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுது ஜின்னை. இப்போது ஆரம் என்ன பண்ணுறாங்க. நம்ம ஜின்னோட சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு அவ்வளோ பிடிச்சி போயிருதா. ஜின் எனக்காக நீ இதை டெய்லி பண்ணுவியா அப்படின்றாங்களா. நான் இதை உனக்காக டெய்லி பண்ணால் நான் ஒர்க் போக வேணாமா அப்படின்னு ஜின்னு கேட்குறாங்க. இல்லை நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு சமைச்சு கொடுப்பேன் இல்லையா. ஓ உன்னை சமைச்சு கொடுக்கறதுக்கு நான் உனக்கு மேரேஜ் பண்ணிக்கணுமா. இல்லை அப்படிலாம் இல்லை நானும் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை நான் உனக்கு சமைச்சு தரணுங்கிறதுக்காக நீ என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறேன் அதானா அப்படின்றாங்களா. இல்லை நான் அப்படிலாம் இல்லை எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அதான் அப்படின்றாங்களா. ஓ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்ன ஃபுட்டுக்காகவா அப்படின்றாங்களா. ஆரம்புக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்படிலாம் நீ பேசாத
நினைக்காத, உண்மையாலுமே எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. அது அவனுக்கு சுற்றி நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள உனக்கு பிடிக்கலையா அப்படின்றாங்களா. இல்லையே, எனக்கு ப்ராமிஸாக யாருமே பிடிக்கல, எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு அப்படின்றாங்களா. இந்த டைம் சின்ன அப்படியே கோச்சிட்டு உட்காந்துருக்காங்க. நீ ஏன் இப்படி உட்காந்துருக்க, சரி சொல்லு நம்ம எங்கே போகலான்னு. அதான் உனக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயே இரு. நான் ஒன்று சொல்லவா, உண்மையாலுமே நான் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வந்ததே உன் கூட நாளைக்கு ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுக்காக தான். இன்றைக்கி நான் அதுக்காக தான் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு வரலான்ட்டு இருந்தேன். என்னை நம்பு ப்ளீஸ், நான் எதுவுமே சொல்லி இந்த ஒர்க்குமே பண்ணலை, அதனால தான் இன்றைக்கி ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்டு வரலான்ட்டு இருந்தேன் அப்படின்றாங்களா. ஓ, நமக்காக தான் இவன் எல்லாத்தையும் பண்ணுறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சிரிக்கிறாங்களா. கரெக்டாக அந்த இடத்துல இருந்து பொண்ணுங்க வந்துட்டு, ஆரம் வாங்கலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்டுங்க. இல்லையே, நான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன் அப்படின்றாங்களா. இந்த பையன் யார், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்களேன்னு ஜின்னை பார்த்துட்டு இருக்காங்களா. இதனால் ஆரம்க்கு கோவம் வருது. ஜின்னு சிரிக்கிறாரு. ஆனால் என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு என் பாய் ஃப்ரெண்ட் கூட தனியாக பேசணும் அப்படின்னு ஜின்னு சொல்கிறாங்களா. ஆரம்க்கு ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா நம்மளை பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டா. நம்ம ஆரம்க்கு அவ்வளோ குஷியாக இருக்கா. ஸோ அந்த பொண்ணுங்கள்லாம் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஆரம் ஒம்பளத்துட்டே இருக்காங்க, உன் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆரம் தேங்க்யூ அப்படின்றாங்களா. ஆரம்க்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த இடத்துல ஆரம் ஜின்னை ஹக் பண்ணிக்கிறாங்களா. தென் இந்த ஹாப்பி என்டிங்கோட என்னுள் நீ மட்டுமே நம்ம நாம்ஜின் ஒன் ஷாட் முடியுது. ஆர்மிஸ், இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.